எங்க பார்த்தாலும் ஒரே வெயில், ஒரே சூடு. இந்த வெயில் காலம் வந்துட்டாலே வெயில்ல இருந்து தப்பிக்க ஏகப்பட்ட முயற்சிகள் செய்வோம். சாதாரண வெயிலே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுல அதிகமான வெப்ப அலை வேற வீசும்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அதே சமயம் ராணிப்பேட்டை பக்கத்துல குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்த 14 வயது சிறுவன் வெயில்னால உயிரிழந்திருக்கிற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மலை மேல இருக்கிற தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த குடும்பத்தோட போயிருக்காங்க. நடந்து போற வழியில அதீத வெப்பம் காரணமாக மயங்கி விழுந்த சிறுவன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்திருக்காரு. உயிரையே பறிக்கிற அளவுக்கு வெப்பத்தோட தாக்குதல் இருக்கான்னு நீங்க கேட்டா ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. மருத்துவர்களும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வராங்க. காலையில 11 மணிக்கு மேல மாலை 3 மணிக்கு முன்ன சிறுவர்கள் முதியவர்கள் வெயில்ல வெளியே வர்றதை தவிர்க்கணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரெக்னன்ட் லேடிஸ் ரொம்ப கவனமா இருக்கணும்னு டாக்டர்ஸ் அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த சம்மர்ல கண்டிப்பா பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாரும் சொல்றது அதிகமா தண்ணி குடிக்கணுங்கிறது தான். தண்ணி தானே, அதெல்லாம் சாதாரண தாகம் எடுக்கிறப்ப குடிக்கிறது தானே அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு. தாகம் ஏற்படலனாலும் இயல்பா குடிக்கிறத விட கொஞ்சம் கூடுதலா தண்ணீர் தவறாம குடிக்கணும்னு தான் டாக்டர் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே சம்மர்ல சின்னம்மை, உயர் ரத்த அழுத்தம், நீர்ச்சத்து இழப்பு, சரும பாதிப்புகள் பரவலா மக்களிடையே ஏற்படுது. இப்ப நீர்க்கடுப்புன்னு சொல்லப்படுற சிறுநீர் பாதை தொற்று அதிகரிக்க தொடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலங்கள்ல உடம்புல போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லைன்னா இந்த மாதிரி சிறுநீர் பாதையில தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். சோ நிறைய தண்ணி குடிங்க. வெயில்ல வெளியே போறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாட்டில் ஜூஸஸை விட ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீர், நுங்கு, மோர் மாதிரியான பொருட்களை அதிகமா எடுத்துக்கோங்க. சில உணவுப் பொருட்கள் என் உடம்புக்கு சேருமா, இதெல்லாம் சாப்பிடலாமான்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.